இப்போ சுஹாசினி மேம் நாங்க கேட்ட உடனே எந்த ஆட்சேபனையும் இல்லாம உடனே ஒத்துக்கிட்டாங்க. அப்ப அம்பிகா மேடம் ஒத்துக்க மாட்டாங்க இல்லையா? கண்டிப்பா ஒத்துப்பாங்க. யாரு கிட்ட? நான் சொல்றேன். சுஹாசினி மேடம் தான் அவங்க வந்து பண்ணி காட்டுவாங்க. ஒரு சீன் வந்து பண்ணி காட்டுவாங்க. ஒரே படம் ஒத்துக்க மாட்டாங்க. சரி மேம் சீனை பாருங்க. பண்ணாதா பண்ணல பாத்துறோம் ஒரு சீன் உங்களுக்காக. பைரவிகா, எந்த பெண்ணுக்குமே இருக்க முடியாத தாராள மனப்பான்மையும் மனித தன்மையும் உங்களுக்கு இருக்கு. சந்தோஷப்படுறேன். உங்க கணவனுக்கே இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க நீங்க ஒத்துக்கிறது உங்களுடைய பெருந்தன்மை. ஆனா மறுக்க வேண்டியது என் கடமை. பங்கு போடவே முடியாத சொத்து இந்த உலகத்துல முன்னே ஒண்ணு உண்டுனா அது புருஷன் ஒண்ணுதான். அதை போய் பங்கு போட்டு கூப்பிடுறீங்களே. வெற்றிகரமான ஒவ்வொரு ஆணுக்கு பின்னால ஒரு பெண்ணை பஞ்சான்னு சொல்றாங்க. நான் கேட்டிய திருப்பி ஆனப்பட்ட ஜேஜிகளோட அவரோகணத்துக்கே வீழ்ச்சிக்கு காரணமா இருக்கேனே. இது இப்போ எப்படி என்ன ஆகும்னா, இது நான் செஞ்சேன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு கொடுத்த அவார்டு அவங்கள வந்து திருப்பி அப்படியே இருக்கட்டும். அப்பதான் அழகு. இதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு மேம். அந்த ட்விஸ்ட் என்னன்னா, இந்த கேரக்டரை அருக்காணி ப்ளே பண்ணிட்டு எப்படி இருக்கும் அந்த ஸ்லாங்ல இருந்த. ஓ அருக்காணினா அந்த ஹேர் ஸ்டைல் ஒரு மாதிரி என் புருஷன் ஆண்டனாவா அந்த ஸ்லாங்ல இந்த டயலாக் பேசினா எப்படி இருக்கும்? ஆமா நல்லா இருக்கும். எனக்கே கொடுங்க. ஆமா நீங்க எல்லாத்தையும் அவங்க பக்கமே திருப்புறீங்களே. எனக்கு நான் பேசினா நல்லா இருக்காது. நான் சொல்றது புரியுதுல்ல உங்களுக்கு? நல்லா புரியுது. இத சரியா தானே பேசுறேன். நீங்க கரெக்டா பேசுறீங்க. இது 5 பேர் கொண்டுக்குள்ள 5 நாளா உட்கார்ந்து இதெல்லாம் எழுதி என்கிட்ட சொல்ல சொன்னாங்க. அவங்க தான் கொஞ்சம் ஓவரா சிந்திச்சிட்டாங்க. இருந்தாலும் இந்த மேடையை ரொம்ப கிரேஸ்ஃபுல்லா நீங்க 2 பேர் வந்து ஸ்போர்ட்டிவா வந்து ஹேண்டில் பண்ணீங்க. மீண்டும் அந்த இன்ஸ்பிரேஷனல் அவார்டுக்கு வந்து அந்த அவார்டுக்கு நீங்க பெருமை சேர்த்திருக்கீங்க. இருவருக்கும் அரங்கந்தரைந்த கரவொலி சிவசக்தி விருதுகள் தருவது. இந்த கைதெல்லாம் பார்த்தா அது நல்லா கைது. தேங்க்யூ. அம்பிகா அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள்.